இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நேற்று ஆடி பூரம் கடைசி வெள்ளியில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளி கொழுக்கட்டை சுண்டல்லாம் செய்து அர்ச்சனை பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு கிளம்புனேன். லேசாக தூரல் இருந்தது. நான் கேப் புக் பண்ணின்னு டைரெக்டாக சாமி கோயிலுக்கே நான் போயிட்டேன். தரிசனம்லாம் பண்ணும்போதெல்லாம் லேசாக தான் மழை இருந்தது. அதுக்கப்புறம் மழை அதிகமாக ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வர வேண்டியதாக போயிடுது. இந்த கொழுக்கட்டை சுண்டல்லாம் படைச்சிங்களா அங்கே கோயிலுக்கு வந்தவங்களுக்குலாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சரி சன்னதி சுற்றி இருக்கிற அம்மானுங்கள்லாம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்தேன். அந்த வீடியோ தான் இது. பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. அம்மன்கள்லாம் மீனாட்சி அம்மன், சந்தோஷி அம்மன், லட்சுமி, சரஸ்வதி, காளி அம்மன், முருகர் வள்ளி தெய்வனோட விழுந்தார். அதெல்லாம் இந்த எடுத்து நீங்கள் பாருங்கள். முருகர் வள்ளி தெய்வான சாமி ரொம்ப அமுக்கெல்லாம் அலங்காரமாக ஜோடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இங்கே பக்கத்தில் சிலைலாம் இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அங்கே ஒரு சிலைக்கிட்ட போயிட்டு நின்று வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் மழை விட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முத்துமாரியம்மன் கோயில்கிட்டேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் படபத்திரி அம்மன் கோயிலுக்கு வந்தேன். இந்த அம்மன் தான் படபத்திரி அம்மன். இதுவும் நல்லா அலங்காரமாக ஜோடிச்சிருந்தாங்க சக்தி பீடத்தை. இங்கே வளையலெல்லாம் அப்படியே பக்கத்துலேயே அடுக்கி வச்சுட்டாங்க. அந்த முத்துமாரியம்மனுக்கு அப்படியே தொங்க விட்டு இருந்தாங்க. இங்கே கும்பல் அதிகமாக தான் இருந்தது. இப்போ நான் வர டைமெல்லாம் கம்மியாகிடுச்சு. நான் ஒரு 8:30 மணி இருக்கும் அந்த டைமில் தான் இங்கே வந்தேன். இங்கே மறுநாள் அதான் ஆகஸ்ட் 15க்கு கூழ் வார்த்து அன்னதானம் மதியத்துக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணின்னு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சைட்டில் எல்லாம் ரெடி பண்ணின்னு இருந்தாங்க. கோலம்லாம் எவ்வளோ அழகழகாக போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு அம்மா நடுவில் நின்றுட்டாங்க. நான் எட்டேருந்து பார்க்குறதுக்கு இந்த சக்தி பீடம் தெரியவே இல்லை. என்னால் முடிஞ்சது ஏதோ நீங்களும் பார்ப்பீங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.